முறைகேடாக மேயர் பிரியா அவங்க சேர்த்த சொத்துக்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது. அவங்க மேயர் ஆனதுல இருந்து கடந்த 4 வருஷத்துக்கும் மேலாக மேயர் பிரியா அவங்க முறைகேடாக சொத்துக்கள் சேர்த்து இருக்காங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க திடீர்னு இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு? முதல்வர் விஜய் அவர்கள் அவர் என்னதான் அதிரடியான உத்தரவை தற்போது கவுன்சிலர்கள் இந்த மாதிரியான மேயர்கள் இவங்களுக்கு எதிராக என்ன உத்தரவை முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பிச்சிருந்தாரு? இந்த உத்தரவால் இப்போ மேயர் பிரியா அவங்க வசமாக எப்படி அவங்க சிக்கிறாங்க? இதில் மட்டும் அவங்க மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக பதவி போகிறது மட்டும் இல்லாமல் சிறைக்கு கூட போகிற அபாயம் கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்போ மேயர் பிரியா கடந்த 4 வருஷமாக தமிழக அரசை அவங்க ஏமாற்றிட்டு இருந்ததால் இப்போ கடைசியாக ஒரு வழியாக முதல்வர் விஜய் அவருடைய அரசில் அவங்க சிக்கியிருக்காங்க. இது எல்லாத்த பற்றின என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் இப்போது பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது 2022 நம்ம சென்னையில் இருக்கிற வார்டு கவுன்சிலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 180க்கும் அதிகமான வார்டு கவுன்சிலர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான கவுன்சிலர்கள் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் சென்னைக்கான மேயராக இருக்கிற இந்த மேயர் பிரியா. இப்படி இருக்க ஒரு வார்டு கவுன்சிலர் அதே போல் ஒரு மேயராக இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய சொத்துக்கான விவரத்தை கண்டிப்பாக ஓப்பனாக எல்லாருக்குமே அறிவிக்கணும். முக்கியமாக அரசுக்கும் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது இவங்களுடைய சொத்து இவ்வளோதான் அப்படின்னு பொதுவெளியில் கண்டிப்பாக அவங்க அறிவிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு எலெக்ஷனில் போட்டியிட போகிற வேட்பாளர் அவர் எப்படி அவருடைய சொத்துக்கள் விவரத்தை வெளிப்படையாக அறிவிக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், அதே போல் கவுன்சிலர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்த இந்த மேயர் பிரியாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான பேர் திமுகவினர்கள் இருக்காங்க. மேயர் பிரியா அவங்களையும் சேர்த்து இவங்க எல்லாருமே வெளிப்படை தன்மையாக ஆண்டு ஒன்றுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய சொத்துக்கள் விவரம் எல்லாத்தையுமே துல்லியமாக கணக்கிட்டு அரசு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நடைமுறை செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ரூல்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் கருதப்படுது. ஆனால் மேயர் பிரியா அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2022 மேயர் பதவியில் நின்று ஜெயிச்சு சென்னை மாநகராட்சியின் மேயராக அவங்க மாறியிருந்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 8 மாதம் தான் மேயர் பிரியா அவங்களுடைய அந்த பதவி காலம் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட மேயர் பிரியா அவங்களுடைய சொத்து எவ்வளவு அப்படிங்கிற அந்த வெளிப்படை தன்மையாக ஒரு முறை கூட மேயர் பிரியா அவங்க அறிவிச்சதே கிடையாது. அறிவிச்சது தான் கிடையாது அப்படின்னு பார்த்தா மேயர் பிரியா அவங்களுடைய சொத்துக்கள் கணிசமாக பார்த்தீங்கன்னா கடந்த இந்த 4-5 ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கு. இதனால வசமாக பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க சிக்கியிருக்காங்க. ஏன்னா கடந்த 4 வருடமாக அவங்களுடைய சொத்துக்கான எந்த ஒரு ஆவரணம் அவங்களுக்கு எவ்வளோதான் சொத்து இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக மேயர் பிரியா அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான சென்னை கவுன்சிலர்கள் யாருமே அவங்களுடைய சொத்துக்கான விவரத்தை அறிவிக்கவே இல்லை. 4 வருஷமாக தமிழக அரசை அவங்க ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆட்சி அமைக்கிறது திமுக தானே அப்படிங்கிற திமிரில் இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர் வந்ததுக்கு அதுக்கப்புறமா மேயர் பிரியா அவங்களுடைய செயல்பாடு தான் சரியில்லைல்ல. மேயர் பிரியா அவங்க ஒரு வாழ்த்து கூட சொல்லலை முதல்வர் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் தவைக்கா எம்எல்ஏ அவங்ககிட்டையுமே தேவையில்லாமல் சண்டை போட்டு ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தினதால இப்போ அடுத்த கட்டமாக முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளாக யாரெல்லாம் சொத்து விவரம் காட்டலை அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான திமுக கவுன்சிலர்கள் யாருமே அவங்களுடைய சொத்து விவரம் அறிவிக்கல. இதில் ஹைலைட்டான விஷயமா கவுன்சிலர்கள் எல்லாருமே தேர்வு செய்யப்பட்டிருந்த மேயர் பிரியா அவங்களும் ஒரு கவுன்சிலர் தான். அவங்களே இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்களுடைய சொத்துக்கான விவரத்தை ஒவ்வொரு ஆண்டுமே கண்டிப்பாக மேயர் அவங்க வெளியிடணும். ஆனால் ஒரு முறை கூட மேயர் பிரியா அவங்க வெளியிடாதது இப்போ ரொம்ப பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு. இதனால முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு. இன்னும் 8 மாதம் தான் மேயர் பதவி அவங்களுக்கு இருக்கு. அதுக்குள்ள கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய உங்களுடைய அந்த சொத்துக்கான விவரம் அந்த தகவல் எல்லாத்தையுமே ஆதாரத்துடன் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் விஜய் அவருடைய தரப்பு அவங்க இந்த அதிரடியான உத்தரவு மேயர் பிரியா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கவுன்சிலர்கள் எல்லாருக்குமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விவரம் மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே கணிசமாக ஜாடமாடியாக நிறைய பேர் சொல்கிறாங்க மேயர் பிரியா அவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்களுடைய சொத்துக்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வெளிவந்த வண்ணம் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் மேயர் பிரியா அவங்களுடைய சொத்துக்களுடைய விவரம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் தகவல் வெளியே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி தான் வரும். கேள்வி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்களால பதில் சொல்ல முடியாது. பத்தாக்குறைக்கு ஏற்கனவே
நேரு, இப்போ செந்தில் பாலாஜி அவங்க எல்லாருமே கூட இந்த மாதிரி முறைகேடாக சொத்து குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற வழக்கில் தான் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இப்போ இவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இப்போ இவங்களுக்கு உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ மேயர் பிரியா அவங்களும் இந்த விஷயத்தில் சிக்குனாங்க அப்படின்னா, அதாவது சரியான ஆவணம் கடந்த 4 வருஷமாக அவனுடைய சொத்துக்கள் இவ்வளவுதான் இருந்துச்சு, முறைகேடாக எந்த சொத்துக்களும் சம்பாதிக்கல அப்படிங்கிற கரெக்டான ஆவணம் அது எல்லாத்தையுமே மேயர் பிரியா சமர்ப்பிக்காமல் அவங்க போகும் பட்சத்தில் நிச்சயமாக மேயர் பிரியா அவங்களையுமே காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக அவங்களும் சிறைக்கு போக வேண்டிய அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க. ஸோ இன்னும் 8 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே 5 ஆண்டின் அவங்களுடைய சொத்துக்கான அந்த சதவீதம் எவ்வளோ உயர்ந்திருக்கு, ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற முழு பட்டியலை தற்போது விஜய் அரசு அவங்க கேட்டிருக்காங்க. இதனால் மேயர் பிரியா அவங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடி போயிருக்காங்க. இதில் மேயர் பிரியா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேயர் பிரியா அவங்க இதில் சிக்கிறாங்களா, சிக்கினாங்களா நிச்சயமாக சிறைக்கு போக வேண்டியதான். இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.